வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். இம்பார்ட்டண்டான ரெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ரே மிஸ்டீரியோவிலேருந்து. ரே மிஸ்டீரியோ இப்போ ரிட்டர்ன் பண்ணிட்டாரு இந்த வாரம் நடந்த மண்டே நைட்ரால். அப்போ குந்தர் கூடயே மேட்ச் வச்சுருக்கலாமே ப்ரோ. ஸ்டோரி போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரே மிஸ்டீரியோ ரிட்டையர்மெண்ட் ஆகிற மாதிரி தெரியல போல். ரே மிஸ்டீரியோ இன்னும் சில மந்த் இருப்பார் போல். அதனால தான் குந்தர் கூட ஸ்டோரி நடக்கலை. குந்தர் கூட நடக்க வேண்டியது தான். பட் இன்ஜுரி இருந்து லேட்டாக கிளியர் ஆனதால் இங்கே பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ கூட மேட்ச்சு குந்தர் கூட வைக்க முடியல. இங்கே ரே மிஸ்டீரியோ அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்காரு. அந்த லேடர் மேட்ச்சு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. ஏற்கனவே அங்கே பவர்ஸு நிறையா இருக்குது. 5 பேர். ரே மிஸ்டீரியோ இன்னும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போது இந்த லேடர் மேட்ச்சு. நானும் அப்போவே சொல்லியிருப்பேன், ஒரு 7 பேர் இல்லை ஒரு 6 பேர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். லேடர் மேட்ச்சில் 5 பேர் இருந்தால் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகாதுன்ற மாதிரி. இப்போ 6 பேர் ஆகிட்டாங்க. ஒரே ஒரு செகண்டு கூட போர் அடிக்காமல் கொண்டு போகிறதுக்கு இந்த மேட்ச் கரெக்டாக இருக்கும். இந்த மேட்ச் தான் டாப்பில் இருக்கும். இந்த மேட்ச் தான் இருக்கிறதுலே ரொம்ப பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பக்காவான நம்பர்ஸு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆளுங்களும் வேறு லெவலில் இருக்காங்க. ட்ராகன் லீ, ஜொவான் எவன்ஸு, பென்டா, ரே மிஸ்டீரியோ, ரூசோஃபு. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒருத்தர் ஒரு திறமைன்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா டாப் மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஎம் பங்க் எந்த அளவுக்கு ஓப்பனாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசி விட்டார். சிஎம் பங்க் தான் இந்த ரோமன் vs பங்க் ஸ்டோரி லைனில் இவர் பில்டு பண்ணிகிட்ருக்காரு. ரோமன் ரெயின்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பில்டப் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்ரால் கொடுத்தாரு பாருங்க, இந்த டிகேஆர் மேனேஜரை அவரை பற்றி தீச்சதும், ராக்கை பற்றி தீச்சதும், பேட் மேக்கஃபே, ட்ரிபிள் ஹெச் யாரையுமே பார்க்கல. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தீச்சு விட்ருக்காரு. என்னென்ன பேசணும், டபிள்யூ என்னென்ன குறை, என்னென்ன பண்ணுறானுங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சிட்டாரு. ஒரு ப்ரோமோ கொடுத்தாருன்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாப் பாம்ஸ் ஒன்று ஆல்ரெடி 2011 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாப் பாம்ஸ்னு ஒரு இது கொடுத்துருப்பாரு. ப்ரோமோ தீயாக இருந்தது. அதோட பார்ட் 2 பாப் பாம்ஸ் 2ன்ற மாதிரி போட்டு இது அதோட பார்த்தீங்கன்னா தீயாக பொறிக்க விட்டார் இந்த செக்மெண்ட்டு. எனக்கு தெரிஞ்ச அடுத்து லாஸ்ட்டு இன்னும் ஒரே ஒரு மண்டே நைட்ராக தான் இருக்குது. அங்கே ரோமன் ரெயின்ஸும் பங்கும் இப்போ அங்கே ரோமன் ரெயின்ஸ் வந்து ஏதாவது செக்மெண்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா ப்ரால் ஒன்று நடக்கலாம். ஆல்ரெடி ப்ரோமோவும் கொடுத்துட்டாங்க, ப்ராலும் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் எதுவும் இல்லை. இந்த கான்ட்ராக்ட் சைனு செக்மெண்ட் ஏதாவது இருந்தால் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராக் லெஸ்னரும் இந்த ஒபாஃபெமியும் கான்ட்ரவர்சி நடத்தலான்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன ப்ரோ கான்ட்ரவர்சினா, இவங்க பேசிக்கவே இல்லை, வராங்க அடிச்சுக்கிறாங்க. ஒன்றும் ஒபாஃபெமி அடிச்சு கீழே தள்ளுறாரு, அதே வேலையாக நடந்துனுக்குது. அதனால் ட்ரிபிள் ஹெச், ஆடம் பியர்ஸ் 2 பேருமே பார்த்திங்கன்னா இறங்கி வந்துட்டாங்க. இறங்கி வந்து பார்த்திங்கன்னா சேர்லாம் போட்டு உட்கார வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ப்ராக் உடலை ஏறி வரமே பார்த்திங்கன்னா அடித்து மாஞ்சி கீழே போயிட்டு அடித்து திரும்பி பார்த்திங்கன்னா ப்ரால் தான் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சு சும்மா இருக்க மாதிரி இல்லை போல். இந்த மேட்ச் எந்த அளவுக்கு ஹைப் ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஹைப் ஏற்றிட்டாங்க. ஒரு சாம்பியன்ஷிப் இருந்தால் ஆஹா அப்படி இருக்கும். அந்த அளவுக்கு வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க. ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். வியூவர்ஷிப்பும் இதுதான் பார்த்திங்கன்னா ரேண்டி ஆர்டன் கோடி ரோஸ் மேட்சை விட, ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பங்க் மேட்சை விட இதுதான் பார்த்திங்கன்னா வியூவர்ஷிப்பு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. டபிள்யூஎஸ் யூரோப்பே ஏதோ ஒரு வெப்சைட் இருந்து அதில் பார்த்திங்கன்னா டபிள்யூ அஃபிஷியலாக போட்டிருந்தாங்க. எல்லாமே தான் 900-800 தான். இதுதான் பார்த்திங்கன்னா மில்லியனை தாண்டி பீட் பண்ணிட்டு போயிருக்கு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ் அவரை விட்டு தள்ளுங்க. குந்தர் கிட்ட வருவோம். செத் ராலன்ஸை பற்றி அடுத்த வீடியோவில் பேசிக்கலாம். குந்தர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு பார்லிமெண்ட் பேச்சு கேட்டு போயிட்டு செத் ராலன்ஸை அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு வெளியே வந்திருக்கு. என்னன்னா பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டு கேட்டிருக்காரு, அதை பண்ணி தர முடியுமான்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் ஒத்துக்கிட்டாரு. நீ செத் ராலன்ஸை நான் அந்த இதை பண்ணி தரேன்ற மாதிரி. அந்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்மர் ஸ்லாமில் ப்ராக் லெஸ்னர் கூட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வாங்கி தரணும். என்ன ப்ரோ சொல்கிறேன்? ஆமாங்க, சம்மர் ஸ்லாமில் ப்ராக் லெஸ்னர் கூட ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சு வாங்கி தரணுமா. அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லராக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னருக்கு துரோகம் நடக்க போகுது. பாலேமனால் ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சும் நடக்க போகுது. ப்ராக் லெஸ்னர் அவரோட சொந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆக போகிறாரு. அப்போ ப்ராக் லெஸ்னர் நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் தோல்வியே கிடையாதுன்னு சொன்னது அதெல்லாம் என்ன ப்ரோ அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வருஷம்னாச்சும் இருப்பார், 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுவாருன்னு அதெல்லாம் வாய்ப்பு
வாய்ப்பே இல்லை போல். அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்க? பண்ணல.